அனைவருக்கும் வணக்கங்க. நான் டிஎஸ் ராஜி பேசுகிறேங்க. இப்போ 27 நட்சத்திரம் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு நட்சத்திரமாவது வரும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் எதுன்னு சொல்கிறேங்க. இதை வாழ்நாளில் ஒரு முறையாவது பொது ஸ்தாபனத்துலேயோ ஒரு கோவிலோ குளக்கரையிலையோ பொதுவான இடங்க பலரும் பலன் பெற மாதிரிங்க, நம்மளா பலன் பெறாத மாதிரி பொது ஸ்தாபனத்தில் வச்ச சிறப்புங்க. இந்த சாபங்கள், பித்திரு சாபங்கள், ஏதாவது தீராத சாபங்கள், நமக்கு அறியாமல் சாபங்கள்லாம் நீங்கிருங்க. அஸ்வினிக்கு வந்துங்க எட்டி மரம் நடலாங்க. அஸ்வினிக்கு எட்டி மரங்க, பரணிக்கு நெல்லி மரம், கார்த்திக்கு அத்தி மரம், ரோஹிணிக்கு நாவல் மரம், மிருகசீரிடத்துக்கு கருங்காலி மரம், திருவாதிரைக்கு செங்காலி மரம், புனர்பூசத்துக்கு மூங்கிலுங்க, பூசத்துக்கு அரச மரம், ஆயிலி நட்சத்திரக்காரங்களுக்கு புன்னை மரம், மக நட்சத்திரத்துக்கு ஆலமரம், பூர நட்சத்திரத்துக்கு பலாமரம், உத்திர நட்சத்திரத்துக்கு அலரி மரம், அஸ்தம் நட்சத்திரத்துக்கு ஆத்தி மரம், சித்திரைக்கு வில்வ மரம், சுவாதிக்கு மருத மரம், விசாகத்துக்கு விலாமரங்க, விசாகத்துக்கே விலாமரம், அனுசத்துக்கு மகிழ மரம், கேட்டைக்கு பராய் மரம், மூலத்துக்கு மராமரம், அது என்ன மரம்னே நான் கேள்விப்பட்டது இல்லைங்க, மராமரம், பூராடத்துக்கு வஞ்சி மரம், உத்திராடத்துக்கு பலாமரம், திருவோணத்துக்கு எருக்கு, அவ்விட்டத்துக்கு வன்னி மரம், சதயத்துக்கு கடம்பு மரம், புரட்டாதிக்கு தேமா மரம், உத்திரட்டாதிக்கு வேம்பு மரம், ரேவதிக்கு இலுப்பை மரங்க. இந்த 27 நட்சத்திரத்துக்கு 27 மரங்கள் சொல்லியிருக்கேன். இந்த மரங்களை வாழ்க்கையில் நம்ம வாழும் காலத்தில் ஒரு முறையேனும் ஒரு மரமாவது நட்டு அதை வளர வைக்கணுங்க. நட்டுட்டு வந்துடக்கூடாது. அதை நட்டுட்டுங்க நம்ம எங்காவது கோவில் குளத்தில் நட்டுட்டா பூசாரிக்கிட்ட அதுக்குண்டான தன்மானம் கொடுத்தாவது சன்மானம் கொடுத்தாவது அதுங்களுக்கு நீரூற்ற சொல்லி காப்பாற்றணுங்க. வளரணும். அந்த மரம் வச்சுட்டு வர்றதுக்கு மட்டும் இல்லைங்க, வளர்த்தணும். அந்த மரத்தை வளர்ந்தால் நல்லதுங்க. பல பயன்கள் நமக்கு கிடைக்குங்க. நன்றி, சுபங்க.